கல்யாணத்தன்னைக்கு முதல் நாளைக்கு கிரிஜா தேவி குலதேவியினுடைய பூஜைக்காக அழைச்சின்னு போவா. அப்போ நாம் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பேன். அந்த இடத்துல தோட்டத்துக்கு பக்கத்தில் வா, தேரோடு வா. நீ வந்துட்டாய்ங்கிறதுக்காக சங்கநாதத்தை கிளப்பு. நான் ஆஸ்வாசப்படுத்தின்னு அந்த பக்கம் வரேன், என்னை அழைச்சின்னு போயிடு. இவ்வளவு தான் நடக்குமே தவிர அப்போ யாரானு குறுக்க வந்தால் நீ தான் சண்டையிட்டு கொள்ள வேண்டும். எழுதி முடிச்சுட்டா. 7 ஸ்லோகத்தையும் படித்து முடித்தார். கண்ணன் கண்ணும் கண்ணீருமா கேட்டுன்தான். அடுத்து இந்த பிராமணரை பார்த்து, உம்ம தேவிக்கு இத்தனை கடிமனான உள்ளம் இருக்குன்னு நான் நினைக்கலேன்னா. இவர் பார்த்தார், ஏற்கனவே என்ன விஷயாச்சு, இப்போ அடுத்து தலைவீர வைரீர் போல் இருக்கு. ஏன் அவள் என்ன கடினமான உள்ளத்தை கண்டீர்னார். ஆமாம், இதே கடிதாசன் நான் எழுதணும்னு எத்தனை நாளாக நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமோ. அவளுக்கு எழுத்தாணி தெரிஞ்சு, கோல் தெரிஞ்சு, ஓலைச்சுவடி தெரிஞ்சு, பாஷை தெரிஞ்சு, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு, உம்ம தெரிஞ்சு இத்தனை எழுதியிருக்கா. நான் ஒரு ஸ்லோகம் எழுதணும்னு எழுந்திருக்கிறச்சேவே கண்ணநீர் மறைத்து தள்ளாடி கீழே விழுந்துடுறேன். அப்போ எனக்கு அவளிடத்தில் ஆசை அதிகமாக, அவளுக்கு எங்கிட்ட ஆசை அதிகமாக யோசிப்பார். அவளால் இத்தனை எழுத முடிஞ்சிருக்கோ இல்லையோ. இதைத்தான் பூர்வர்கள் எழுதி வைத்தார்கள். நாம் பகவானிடத்தில் காட்டுகிற அன்பை காட்டிலும் பன்மடங்கு எம்பெருமான் நம்மிடத்திலே காட்டுகிறான். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. அவனும் என்னிடத்தில் அன்பை காட்டுகிறான், நானும் அவனிடத்தில் அன்பை காட்டுகிறேன். ஞானிகள் என்னிடத்துல எத்தனை ஆசையோடு இருக்கா தெரியுமோ. பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. நான் அவனிடத்துல எத்தனையோ கஷ்டப்பட்டு அன்பு காட்டுறேன் அர்ஜுனா, ஆனா அவன் காட்டுறதுக்கு நிகராகாதுன்னு கண்ணன் சொல்றான். ஆனா உண்மை என்ன தெரியுமோ, நாம பிரயத்தனப்பட நினைப்பதை காட்டிலும் அவன் பன்மடங்கு பிரயத்தனம் பண்ணுகிறான். எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மான் தெரிவிக்கிறவனையே. கேசவந்தமர் பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்குன்னு அருள் புரிய பெருமான் எத்தனை நேரமாக காத்திருந்தான். ஆக நாம் படுற பிரயத்தனம் அப்புறம், அவன்னா முதல் பிரயத்தனம் பண்ணுகிறான். திருப்பான் ஆழ்வார் முதல் பாசுரத்தில் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னதுன்னு தெரிவித்தார். முதல்ல அவன் திருவடி என்னை நோக்கி வந்ததுன்னார். 2ஆம் பாட்டு சேவிச்சு பாருங்க, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே. 2ஆம் பாட்டில் தான் ஏன் சிந்தனை போச்சுன்னார். அப்போ முதல்ல பகவான் வருகிறான், அப்புறம்னா நாம பிரயத்தனப்படுறோம். இங்கே ருக்மிணி பிராட்டியினுடைய அன்பை காட்டிலும் பெருமானுடைய அன்பு பன்மடங்கு பெருத்தது. அதனால தான் நினைக்கிறச்சேவே நான் சீத்தலமாக விழுந்துடுறேன். உங்கள் பிராட்டி நன்னா எழுதியிருக்கா பாரு 7 ஸ்லோகம் என்ன கண்ணன் காட்ட. வாஸ்தவம் தானா இவன் சொல்கிறது, அவளை விட இவனுக்கு தான் ஸ்நேகம் அதிகமாக இருக்கும் போல் இருக்கு. என்னை அவரே ஒத்துக்கொண்டு சரி புறப்படு பேசினது இருக்கட்டும். உடனே தன் தேரோட்டிய கண்ணன் கூட்டான். வைதர்பியாக சது சந்தேசம் நிஷம்மை யதுநந்தனா பிரகிருஹ்ய பாணினா பாணிம் பிரஹசன்னிதம் அப்ரவீத். பிராமணருடைய கையை பிடித்துண்டு புனிசிரிப்போடே கண்ணன் கவலைப்படாமல் போகலாம். நாம் வாக்கு கொடுக்கிறோம், உம் தேவியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அழைத்து வருவோம். ததாஹம் அபிதச்சித்தா நித்ராம் ச நலபே நிஷி வேதாஹம் ருக்மிணா தேஷான் மமோத்வாஹோ நிவாரிதா தாமாமனிஷ்ய தாமானயிஷ்ய உன்மத்ய ராஜன்யாபசதான் மிருதே உத்வாஹர்க்ஷஞ்ச விஜ்ஞாய ருக்மிண்யா மதுசூதனா சவ அஸ்வைஹி. ரொம்ப வேகமாக போய் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையோ. வாயு வேக மனோவேகத்தில் போகிற 4 குதிரைகள், சைவ்ய சுக்ரீவ மேப புஷ்பக பலாக கைஹி 4 குதிரைகளை பூட்டினான். தேர் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. யுக்தம் ரதமுபானீய தஸ்தௌ பிராஞ்சலி ரக்ரதா. முன்னாடி அவரை உட்கார வைத்து தான் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு நேர விதர்ப தேசத்துக்கு வந்து சேர்ந்தான். ருக்மிணியும் சொன்னபடி குலதேவி யாத்திரைக்காக வந்தாள். கண்ணன் பக்கத்தில் போய் பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி, சங்கத்தின் ஒலி எழுப்ப அதை கேட்டு ஆனந்தப்பட்டாள் ருக்மிணி. ஒரே சங்கநாதம் துரியோதனாதிகளுக்கெல்லாம் மனசை பயப்படுத்தி கொடுத்து. அதே சங்கநாதம் ருக்மிணி பிராட்டி ஆனந்தத்தை கொடுக்கிறது. கீதையில முதல் அத்தியாயத்திலே சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத். கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி திருத்தராஷ்டிர புத்திரர்களுடைய மனசை உளுத்து போகச் செய்தது எழுதி வச்சிருக்கார் வியாசர். ஒரே சங்கத்தின் ஒலி இவா மனசு உளுத்து போறது, அவ மனசு துளிர்த்து போறது இல்லையோ. ஏன் காரணம்? ஒருத்தி மனசு சந்தோஷப்படுறதே, இவா 100 பேர் மனசு வருத்தப்படுறதேன்னா நாம் கண்ணனிடத்துல எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்தது. அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். நாம மனசுல பிரீத்தியோட கிட்டக்க போனா அவர் பிரீத்தியை காட்டுறார். நாம மனசுல விரோத மனப்பான்மையோட போனா அவர் விரோதத்தை தான் காட்டுவார். ஆழ்வார் சாதித்தார், அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்ல நெம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம். அதாவது பெருமானுடைய நிகரில்லாத புகழத்தை பாட வந்தேன். அகலில் அகலும், நாம் அகன்று போனா அவர் அகன்று போடுவர். அணுகில் அணுகும், நாம் அணுகி போனோம்னா அவரும் கிட்டி வருவர்.
நாம வெட்டின்னு போனா அவர் வெட்டின்னு போறார், நாம கிட்டின்னு போனா அவர் கிட்டின்னு வர போறார். அதே விஷயத்தை தான் ருக்மிணி விஷயத்திலையும் கண்டோம். ஆக ருக்மிணி பிராட்டி ஆனந்தப்பட்டாள். ஏவம் சேதிபதி ராஜா தமகோஷ சுதாயவை காரயாமாச மந்திரஜ்ஞைஹி சர்வபியுதிதயோசிதம் தத்ர சால்வோ ஜராசந்தः தந்தவக்த்ரோ விதூரத யோத்ஸ்யாமः சம்ஹதாஸ்தேன இதி நிச்சிதமானசாः ஆஜக்முர்பூபுஜः சர்வே சமக்ர பலவாகனாக ஸ்ருத்வைதது பகவான் ராமோ விபக்ஷீய நிர்போத்யமம். கல்யாணமும் பண்ணிவிட்டான்.